السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان صيام محرم الحرام، أو كما قال عليه الصلاة والسلام. وعن عبد الله بن عباس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من صام يوم العاشوراء كفارة من قبل التعصيم، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தாலா அல் முஹர்ரம் ஷஹருல்லாஹ், முஹர்ரமுடைய மாதம் என்னுடைய மாதம் என்பதாக சொல்லக்கூடிய புனிதமிக்க இந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கின்றார். சென்ற வாரத்திலே முஹர்ரமுடைய சிறப்புகளை பற்றி தாங்களுக்கு முன்பு எடுத்துரைக்கப்பட்டது. அதே போன்று அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தாலா வரக்கூடிய யௌமி ஆஷுரா, முஹர்ரமுடைய 10ஆம் தினம், ஷரீத்துடைய சட்ட பிரகாரம் குர்ஆன் ஹதீஸிலே அல்லாஹ் கூறுகின்றான், மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பான நாளாக இருக்கின்றது யௌமி ஆஷுராவுடைய தினம். அந்த தினத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு பெறக்கூடிய பாக்கியத்தை தர இருக்கின்றான். பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே தாங்களுக்கு முன்பு யௌமி ஆஷுரா அப்படின்னா என்ன, அதில் நம்ம என்ன செய்யணும், குர்ஆன் ஹதீஸுடைய ரோஷனி, குர்ஆன் ஹதீஸ் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கு, என்னென்ன அமல்கள் செய்யணும் என்பதை பற்றி சுருக்கமான முறையிலே தாங்களுக்கு முன்பு எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது கூறுகின்றான், இன்ன ஐத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா 4 ஹுருமுன். எப்பொழுது அல்லாஹ் தாலா இந்த அகிலத்தை படைத்தானோ, ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், பூமி, வானம், சூரியன், சந்திரன், அண்ட சராசரங்கள் எல்லாத்தையுமே படைக்கும் சமயத்திலேயே அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ், வருஷத்துல 12 மாதங்களை, வருஷத்துல 12 மாதங்களை 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ், எம்முடைய ஏட்டுக்களிலே நாம் பதிவு செய்து விட்டோம். வருஷத்துல 12 மாசம், ஜனவரியிலிருந்து டிசம்பர் மாதம், இதுவும் அல்லாஹ்வுடைய மாதம். அதே போன்று முஹர்ரமுடைய மாதம், இஸ்லாமிய வருடப்பிறப்பு, அதுவும் அல்லாஹ்வுடைய கிருபையில முஹர்ரம்ல இருந்து ஜில்ஹஜ் வரைக்கும் வருஷத்துல 12 மாதங்கள், இதுவும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மாதம். என்ன, ஜனவரி பிப்ரவரி சூரியனுடைய கணக்கு, முஹர்ரம் சஃபர் இது பிறையினுடைய கணக்கு, சாந்துக்கா நசர், சாந்துடைய கணக்கு, அது சூரஜுடைய கணக்கு. இவ்வளவுதான், எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அது யாருமே மறுக்கல வெறுக்கல, யாருமே மறுக்கல வெறுக்கல. ஏன், எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ்வுடைய படைப்பில் அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. அதனால பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில இப்ப வருஷத்துல 12 மாதங்களை நாம் படைத்தோம், எம்முடைய ஏட்டுக்களிலே நாம் பதிவு செய்து விட்டோம். மின்ஹா 4 ஹுருமுன், அதுல நம்ம 4 மாசத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த 4 மாசத்துல முஹர்ரமுடைய மாசமும் ஒண்ணு. அந்த முஹர்ரமுடைய மாசத்துக்கு அல்லாஹ் சொல்றான், தனி கண்ணியம் இருக்கு. அல் முஹர்ரம் ஷஹருல்லாஹ், முஹர்ரம் என்னுடைய மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஹர் பெரியவர்களே, இப்ப இந்த முஹர்ரமுடைய மாதத்துல 10வது தினத்துக்கு தான் யௌமே ஆஷுரா என்பதாக சொல்லுவாங்க. யௌமே ஆஷுரா, இந்த யௌமே ஆஷுராவுடைய சிறப்புகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அஃஸலு ஸியாமு பஅத ரமஸான் ஸியாமு முஹர்ரமுல் ஹராம். அல்லாஹ் அக்பர். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா விளங்கணும். நாம ரமலானுடைய மாதம் கடமையாக்கப்படுவதற்கு முன்பு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களின் மீது நாம் ரமலானுடைய மாதத்தை கடமையாக்கி இருக்கின்றோம். எப்படி உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சமுதாயத்தின் மீது ரமலான் அல்லாத மற்ற மாதங்களுடைய நோன்பை கடமையாக்கினோமோ அதே போன்று உங்களின் மீதும் கடமையாக்கி இருக்கின்றோம். எதுக்காக வேண்டி? லஅல்லகும் தத்தகூன், உங்களுடைய உள்ளத்திலே இறையச்சம் ஏற்படுவதற்காக வேண்டி. யா முகமது அலி பாய், நோன்பு வச்சுக்கிட்டு மனுஷன் போய் சொல்லுவானா, திருடுவானா, ஏமாத்துவானா, தண்ணி அடிப்பானா, சிகரெட் குடிப்பாங்களா, விபச்சாரம் செய்வானா, மியூசிக் கேட்பாங்களா, ஹராமான எந்த காரியமும் செய்ய மாட்டான். செய்வாங்களா ஜி? செஞ்ச நோன்பு வச்சு பிரயோஜனமே இல்லை. கேசாரி பாய், நோன்பு வச்சு பலன் இல்லை. அப்ப எப்படி நோன்பு வைப்பதின் காரணமாக உள்ளத்திலே லஅல்லகும் தத்தகூன் இறையச்சம் ஏற்படுகின்றதோ அதே போன்று அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லா மாதங்களிலேயுமே வாழக்கூடிய வாழ்க்கையில நோன்பை தவிர நீங்கள் இறையச்சத்தோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். இதுதான் ரமதான் நமக்கு போதித்து பிடிச்ச போதனை. ரமதான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமே அதுதான். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரமலானுடைய மாதத்துடைய நோன்பு நமக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்பே முஹர்ரமுடைய 10 நோன்புகள் கடமையாக இருந்தன. நல்லா கவனமா கேட்கணும். மின் கபுலிக்கும், உங்களுக்கு முன்னால். அப்ப நமக்கு முன்னாடி ரமலானுடைய மாசம் இருந்துச்சா? இல்ல. உம்மத்தே முஹம்மதியா சாலிபாய், உம்மத்தே முஹம்மதியா இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் ஸ்பெஷலா அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாசத்துல நோன்பு கடமையாக்கலாம். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஐயாமுல் பைஸ் மாசத்துல 3 நாள் ஹஜரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வந்தது. மாசத்துல பிறை 13, 14, 15 இதெல்லாம் அவங்க மேல கடமையா இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்குமே எல்லா நபிமார்களின் மீதும் மாசம் 3 நோன்பு ஐயாமுல் பைஸ் என்பதாக சொல்லக்கூடிய வெள்ளை நிறம் கொண்ட நோன்புகள், வெள்ளை நிறம் கொண்ட நாட்கள், அந்த 13, 14, 15 பேர இதுல நோன்பு வைக்கிறது கட்டாய கடமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வந்தது. அந்த காலத்துல என்னாச்சு அப்படின்னா, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட முஹர்ரமுடைய 10 நோன்புகள் கடமையா இருந்துச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல கூட. இப்ப எப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில புனிதமிக்க ரமலானுடைய மாசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கப்பட்டதோ அந்த சமயத்துல முஹர்ரமுடைய 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் யௌமி ஆஷுரா 10 தினங்கள் நோன்பு வைக்கிறது நஃபில் ஆயிடுச்சு. கடமை இல்ல, நஃபில். வெச்சீங்கன்னா நன்மை, இல்ல ஒன்றும் குத்தம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ரமலானுடைய நோன்பு விட்டா பாவம், ரமலானுடைய நோன்பு வச்சே ஆகணும். இப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு முஹர்ரமுடைய 10 நோன்புகள் கடமையாக்கப்பட்டு இருந்தன. முஹர்ரமுடைய 1 போன வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு, டெல்லியில இருந்து இப்ப வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை யௌமி ஆஷுரா 10 தினம். இந்த 10 தினங்கள் நோன்பு வைப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல கடமையாக்கப்பட்டிருந்தது. எப்ப? ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நோன்புல தலை சிறந்த நோன்பு எது? நோன்புல தலை சிறந்தது எது? யௌமி ஆஷுராவா, அல்லது ரமலானுடைய நோன்பா, அல்லது அரஃபாவுடைய நோன்பா, ஷபே பராத்துடைய நோன்பா? எந்த நோன்பு சிறப்பு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃஸலு ஸியாமு பஅத ரமஸான் ஸியாமுல் முஹர்ரமுல் ஹராம். அல்லாஹ் அக்பர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரமலானுடைய மாசத்துடைய நோன்பு தான் எல்லா நோன்புகளை காட்டிலும் தலை சிறந்தது. ஏன்? அது கட்டாய கடமை. குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது கடமை என்பதாக நான் எழுதிவிட்டேன், மாற்ற முடியாது. இப்ப ரமலானுடைய நோன்புக்கு பின்னாடி தலை சிறந்த நோன்பு எது அப்படின்னா முஹர்ரமுடைய நோன்பு. சுப்ஹானல்லாஹ். அஃஸலு ஸியாமு பஅத ரமஸான், ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறப்பான நோன்பு எது? ஷஹ்ருல் முஹர்ரமுல் ஹராம். முஹர்ரமுடைய மாசத்துல நீங்க நோன்பு வைக்கிறது ரமலானுடைய மாசத்துக்கு பின்னாடி சிறப்பான நோன்பு. இப்ப முஹர்ரமுடைய மாசம் அப்படின்னா என்ன? யௌமி ஆஷுரா இல்ல முஹர்ரமுடைய 10 அப்படியா? இல்ல, முஹர்ரமுடைய முழு மாசம். பாபு பாய், முஹர்ரமுடைய எல்லா மாசத்துல நீங்க எந்த நோன்பு வச்சாலும் அந்த நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. எந்த நோன்பு வச்சாலும் நன்மை. ஹஜரத்தே முஜதித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷமாயிலே திர்மிதி அப்படிங்கிற கிதாபுல மிஷ்காத்துல எழுதப்பட்டதாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் முஹர்ரமுடைய ஒரு நோன்பு வைக்கிறார். बाबू भाई, एक रोजा रखा मुहर्रम के महीने में, तो मेरे दोस्तों बुजुर्ग भाइयों 30 दिन रोजे रखने का सवाब उसको अल्लाह अता फरमाता है.
सुभान अल्लाह, एक रोजे के बदले में 30 रोजा, एक महीना का रोजे का सवाब उसको मुफ्त में मिलता है. சிந்திச்சு பாருங்க. இது ஷமாயில திருமிதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு. திருமிதி கிதாபில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், முஹர்ரமுடைய ஒரு நோன்பு நீங்க வெச்சீங்க அப்படின்னா மாசம் முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முதல் 10 தான் ஆஷுரா தான், அதுக்கு பின்னாடி இல்ல, அப்படி கிடையாது. இங்க ஷஹருல் முஹர்ரமுல் ஹராம் சொல்லப்பட்டிருக்கு. முஹர்ரமுடைய முழுக்க மாசம். அல்லாஹ் வந்து முதல் 10 சொல்லலையே. அதாவது அல் முஹர்ரமு ஷஹருல்லாஹ், முஹர்ரம் என்னுடைய மாசம். முதல் 10 தான் என்னது, இரண்டாவது 10 என்னோடது இல்லைன்னு சொன்னான் அல்லாஹ். அப்படி சொல்லல. அல் முஹர்ரமு ஷஹருல்லாஹ், முஸ்தஃபா முழு மாசத்தை சொன்னா என்னுடைய மாசம். அப்ப என்னுடைய மாசம் அப்படின்னா அந்த முஹர்ரமுடைய முழுக்க மாசம். முழு மாசத்துல ஒரு நோன்பு நீங்க வெச்சீங்க அப்படின்னா 30 நோன்பு வெச்சதுடைய நன்மையை கொடுக்கறான். ஹக்கீம் பாய் மாஷாஅல்லாஹ், அல்லாஹ் बड़ा फजल करने वाला है. நன்மையை கொடுக்கறத என்னைக்குமே கஞ்சத்தனம் பண்ண மாட்டான் அல்லாஹ். அள்ளி கொடுப்பான். நாம தான் பணம் செலவு செய்யறது அல்லாஹ்வுடைய பாதையில கிள்ளி கொடுக்கிறோம், அள்ளி கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய ரஹமத் அப்படி கிடையாது. अल्लाह की रहमत बहुत वसाअत है. अल्लाह का खजाना कभी खाली नहीं होता. जब इंसान अल्लाह की तरफ आता है तो अल्लाह दिल खोल कर उसके सवाब देता है, खोल कर देता है. एक रोजा रखेगा 30 दिन रोजा रखने का सवाब आपको मिलेगा. इसमें भाई मुहर्रम के महीने में முஹர்ரமுடைய மாசத்துல ஒரு நோன்பு வச்சீங்க, ஒரு நோன்புக்கு பகரமா 30 நோன்பு. மாசம் முழுக்க நீங்க நோன்பு வச்சால் அல்ஹம்துலில்லாஹ் 300 நோன்பு 30 நாளைக்கு. இப்ப யௌமே ஆஷுரா அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு? சுப்ஹானல்லாஹ், அது ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். முஹர்ரம பத்தி பேசிக்கிட்டே போலாம், நேரம் போதாது. யௌமே ஆஷுரா ஞாயிற்றுக்கிழமை, ரொம்ப பேருக்கு தெரியல. யௌமே ஆஷுரா முஹர்ரமுடைய 10வது தினம் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். இப்ப இந்த யௌமே ஆஷுராவுக்கு ஏன் யௌமே ஆஷுரா பேர் வந்துச்சு அப்படின்னா முஹர்ரமுடைய 10வது தினத்துக்கு தான் ஆஷுரான்னு சொல்றது. யௌமே ஆஷுரா 10வது தினம். யௌம் அப்படின்னா நாள், ஆஷுரா அப்படின்னா 10வது நாள், முஹர்ரமுடைய 10வது நாள். ஏன் இந்த சிறப்பு? எதுக்காக வேண்டி முஹர்ரமுடைய மாசத்துல 10வது தினத்துக்கு இவ்வளவு கண்ணியம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கு அப்படின்னா பெரியன்பர்களே, 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய வெற்றியை கொடுத்தான். சரித்திர ஏட்டுக்களிலே பொன்னால் பதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான நிகழ்ச்சிகள், வரலாறுகள். 10 நபிமார்களுக்கு அந்த முஹர்ரமுடைய 10வது தினம் யௌமே ஆஷுராவுடைய தினத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அதுல முதல் வெற்றி என்ன தெரியுங்களா? ஹஜரத்தே ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா கபூல் செய்யப்பட்ட நாள். அல்லாஹ் அக்பர். ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் சொர்க்கத்துல. ஆனா போய் பழத்தை சாப்பிட்டார் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். சாப்பிட்ட உடனே என்ன நிகழ்ந்தது தெரியுமா உங்களுக்கு? அம்மனம் ஆயிட்டாங்க. நூறினால் போடப்பட்ட துணி விலகி 2 பேருமே நிர்வாணம் ஆயிட்டாங்க. பெரியவர்களே நல்லா கவனமா கேட்கணும், தூங்கக்கூடாது. ஷானாத் பாய் सोना नहीं, गौर से सुनना. பெரியவர்களே ஹஜரத்தே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜலாலைன் தஃப்சீர்ல எழுதுறாங்க. நல்லா கவனமா கேட்கணும். இந்த விஷயங்கள்லாம் அற்புதமான விஷயங்கள், அதிகமா கிடைக்காது. ஹஜரத்தே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமுதாயம், அதாவது உம்மத்தே முஹம்மதியா நம்முடைய சமுதாயத்துடைய அந்தஸ்தை பத்தி சொல்றாங்க. அந்தஸ்தை பத்தி ஜலாலைன் தஃப்சீர்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. என்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்ச வழிபாடு ஷீஷ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வழிமுறையில வந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு மேல ஷீஷ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஷீஷ் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்ச வழிபாட்டில இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்ச வழிமுறைகள் வந்தது. ஹஜரத்தே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகனார் ஷீஷ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நெத்தியில பார்த்தா அப்படியே 100 ஒளி. அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்ச வழிபாட்டில் எந்தெந்த வம்சத்தில் இருந்து பிறந்தாங்களோ அவங்களுடைய முன்னோர்கள் மூதியர்களுடைய நெத்தியில வந்து நூரே நுபுவத், நபித்துவத்துடைய ஒளி அவங்களுடைய நெத்தியில வந்துடும். அவங்க நின்னாங்க அப்படின்னா 24 மணி நேரம் அவங்க நெத்தி அப்படியே ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும்.
ஒளிவட்டமா இருக்கும், நூறானியத்தா இருக்கும், ஃபோக்கஸா இருக்கும். அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவருடைய வம்சத்துல நபிமார்கள் பிறக்க போறாங்க. எல்லா நபிமார்களும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, சர்தாஜே மதனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வம்சத்துல வராங்களோ அவங்க வம்சத்துக்கு மட்டும்தான் அந்த நூறு ஒளி. मेरे दोस्तों बुजुर्ग भाइयों, हदीस में आता है हजरत आदम अलैहिस्सलाम के जो लड़के शीश अलैहिस्सलाम वो भी नबी थे, उनके माथे में मुहरे नबूवत का जो नूरानियत है वो निकल गया. जितने भी आबो अजदाद हैं अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के, जिस नस्ल से वो पैदा हुए, तमाम अकाबिरीन उनके आबा अजदाद के पेशानी में नबूवत का नूर रहेगा, चमकता हुआ रहेगा. हजरत अब्दुल्ला, हजरत अब्दुल मुत्तलिब, बनु हाशिम, हजरत हाशिम, ऐसा लाइन से नस्ल नस्ल சொல்லிட்டே போலாம். तो शीश अलैहिस्सलाम உடைய நெத்தியில பாத்தீங்க அப்படின்னா ஒளி வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க, ஷீஷ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஓ மகனே, உன்னுடைய நஸ்ல்ல உன்னுடைய வம்சத்துல ஒரு இறுதி நபி வரப்போகின்றார், பயங்கரமான நபி சர்தாஜே மதனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பிறக்க போல அந்த அறிகுறி தான் உன்னுடைய நெத்திக்கு மேல நுபுவத்தா, ஒரு நூறானியத்தா ஒளிவட்டம் தெரியுது. அல்லாஹ் அக்பர். ஷீஷ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டேன், ஒரே ஒரு தப்பு செஞ்சேன், அல்லாஹ் என்னுடைய துணியை கழட்டி நான் அம்மனமாக்கிட்டான். क्या है एक गलती किया, मुझे नंगा बना दिया अल्लाह, पूरी दुनिया को मालूम हो गया, कुरान में है आयत. लेकिन ऐसी कौम आएगी, ऐसी एक उम्मत आएगी, एक रोज को 1000 गुनाह करेंगे, अल्लाह की नाफरमानी करेंगे, लेकिन अल्लाह कभी उनको नंगा नहीं बनाएगा. अल्लाह अकबर. क्या भाई हम लोग ऐसा करता है, गुनाह करते के नंगे की हो जाते हैं? हमें बोला मौलाना हो जातेंगे नहीं, என்னஜி சொல்லுங்க பார்க்கலாம், அப்படி ஆயிடுதா? தப்பு செஞ்சா முகமது அலி பாய் அல்லாஹ் நம்ம என்னஜி நிர்வாணமாக்கிறானா? இல்ல, கண்ணியமா வச்சிருக்கிறான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க தன்னுடைய மகன் ஷீஷ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, ஓ நம்ம என்னுடைய மகனே, நான் ஒரே ஒரு தப்பு செஞ்சேன், சொர்க்கத்துல அல்லாஹ் என்ன அம்மனமாக்கிட்டான். ஆனா ஒரு சமுதாயம் வரும், ஒரு உம்மத்து வரும், உம்மத்தே முஹம்மதியா, தினந்தோறும் ஆயிரக்கணக்கான தவறுகள் அவர்கள் செய்வார்கள், ஆனால் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை நிர்வாணமாக்க மாட்டான். அல்லாஹ் அக்பர். நிர்வாணமாக்க மாட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதே மாதிரி ஒரே ஒரு தப்பு தான் நான் செஞ்சேன், அல்லாஹ் உலகத்துல எல்லா மக்களுக்கு முன்னாடி குர்ஆன்ல தப்ப சொல்லிட்டான், என்னுடைய தப்ப சொல்லிட்டான். ஆனா ஒரு காலம் வரும், ஒரு சமுதாயம் வரும், உம்மத்தே முஹம்மதியா, நாம 1000 தப்புகள் செய்வோம், ஆனா அல்லாஹ் அது மேல பர்தா போட்டுடுவான், எதையுமே வெளிப்படுத்த மாட்டான். வெளிப்படுத்துறானா? வெளிப்படுத்தினா ஒரு பையன் உயிரோடு இருக்க முடியாது, எல்லாமே தற்கொலை பண்ணி சாக வேண்டியதுதான். क्या शाहनाज भाई? अल्लाह अकबर. அப்ப நான் தப்பு செஞ்சேன், அல்லாஹ் வெளிப்படுத்தினா. ஆனா ஒரு உம்மத்து சமுதாயம் வரும், அந்த சமுதாயம் தப்பு செய்வாங்க, ஆனா அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான், அது மேல பர்தா போட்டுடுவான், மறைச்சிடுவான். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு சமுதாயம், ஒரு நண்பர், உங்களுடைய சகோதரர் ஒருத்தர் தப்பு செஞ்சா அந்த தப்பை வெளிப்படுத்தாதீங்க, குறையை வெளிப்படுத்தாதீங்க. நாளைக்கு மறுமையில் உங்களுடைய தவறுகளை அனைத்து மக்களுக்கு முன்னாடி எல்லாம் வெளிப்படுத்திடுவான். தப்ப மறைங்க, வெளிப்படுத்தி அவனை கேவலப்படுத்தாதீங்க. ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார். ஆக பெரிய நண்பர்களே, இப்படி ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷீஷ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தௌபா. आदम अलैहिस्सलाम तवर செஞ்சு 40 ஆண்டுகள் அழுதாங்க. 40 साल रोकर अल्लाह के सामने गिड़गिड़ाए, या अल्लाह मुझे माफ कर दे, मेरी गुनाहों को मगफिरत कर दे. तौबा செஞ்சாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம். 40 வருஷம் 40 साल तौबा किए. उसके बाद यौम आशुरा में उनका तौबा कबूल किया गया. பெரியன்பர்களே,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷீஷ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தவறு செஞ்சேன், 40 வருஷம் ஆச்சு என்னுடைய தௌபா கபூல் செய்யறதுக்கு அல்லாஹ். ஆனா ஒரு சமுதாயம் வரும், ஆயிரக்கணக்கான தவறுகள் செய்வாங்க, ஒரே ஒரு தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி ஸம்பின் வ அத்தூபு இலை, யா அல்லாஹ் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நான் பாவம் செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ் அப்படின்னு ஒரே ஒரு தடவை கேட்டா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான். அல்லாஹ் அக்பர், படா கரம் வாலா ஹே பாய் அல்லாஹ், சிந்திச்சு பாருங்க. ஆனா என்னுடைய தௌபா கபூல் செய்யறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த சமுதாயம் வரும் ஒரு காலம், 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சமுதாயம் எத்தனை தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் மறைச்சிருவான், அவங்களை நிர்வாணமாக்க மாட்டான், அவங்களுடைய தௌபாவை உடனே கபூல் செஞ்சிருவான். இது யார் சொல்றா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷீஷ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றாங்க. கவனமா கேட்கணும். ஆக பெரியவர்களே, முதல் 10 வெற்றியில முதல் வெற்றி என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா 40 ஆண்டுகளுக்கு பிறகு யௌமே ஆஷுராவுடைய தினத்திலே தான் அல்லாஹ் கபூல் செய்தான். முதல் வெற்றி. இரண்டாவது வெற்றி என்னது? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நைல் நதியில போனது எல்லாமே, அது அதிகமா சொல்ல தேவையில்லை, நேரம் இல்லை. அவங்களுக்கு பெரிய வெற்றி பலத்தையும் கொடுத்தான். யாருக்கு? ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஃபிரௌன் அழிச்சான், இவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தான். எங்க நடந்தது? யௌமே ஆஷுரா முஹர்ரமுடைய 10ஆம் தினத்திலே. ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார். என்னைக்கு? யௌமே ஆஷுரா முஹர்ரமுடைய 10ஆம் தினத்திலே. ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ள பிரளயம் ஏற்பட்டு அகிலத்தையே அல்லாஹ் அழித்து விட்டார். அவருடைய கப்பல் ஜூதி மலையின் மீது நிப்பாட்டப்பட்டது. சலாமத்தா பூமியில் இறங்கினார்கள். என்னைக்கு? யௌமே ஆஷுரா முஹர்ரமுடைய 10ஆம் தினத்திலே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உயிரோடு அல்லாஹ் தஆலா வானத்தின் பக்கம் உயர்த்தினார். இன்றைக்கு கூட 3வது வானத்தில் இருக்கிறார். யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது போயிட்டு சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் சந்திச்சேன் அப்படின்னு. கியாமத்துக்கு கண்டிப்பா வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. அவங்க வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட தினம் யௌமே ஆஷுரா முஹர்ரமுடைய 10வது தினம். பெரியவர்களே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜெயில இருந்தாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தார். எப்ப? யௌமே ஆஷுரா முஹர்ரமுடைய 10வது தினத்திலே. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சுகத்தை கொடுத்தது இன்னைக்கு யௌமே ஆஷுரா 10வது தினத்தில. இப்படி 10 மிகப்பெரிய நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றியினால தான் அல்லாஹ் தஆலா யௌமே ஆஷுரா முஹர்ரமுடைய 10வது தினம்னு பேர் வச்சான். பெரியவர்களே, இதுல மிகப்பெரிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, யௌமே ஆஷுராவுடைய சிறப்பான தினத்துல தான் சர்தாஜே மதனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நவாஸே முபாரக் ஹஜரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலாவிலே துண்டு துண்டுகளாக சிதைக்கப்பட்டார்கள். முதலி சார், ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ணணும். சாதாரண ஒரு மனுஷன் இருக்க பாத்தீங்களா? இப்ப நீங்க இருக்கிறீங்க, முகமது அலிபா இருக்கிறாங்க, சாதாரண ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய மௌத்து கூட அல்லாஹ் தஆலா சிறப்பான நாளில் தான் கொடுப்பான். வெள்ளிக்கிழமை. உங்க அண்ணா இருந்தார், எப்படி இருந்தார்? பள்ளிவாசல இருந்தார். யாரையாவது அவர் இடம் போட முடியுமா? ஐயூப்பா இப்படிதான் அப்படி எல்லாத்தையுமே தெரியும். ஆனா அல்லாஹ் தஆலா உஸுவோட ज़ोहरुடைய தொழுகை என்கிட்ட வரும்போதே சொல்லிட்டு தான் வரார். ஏ ஹஜரத் मुझे खजूर हजरत को बुलाएंगे उन्होंने, ये खजूर हजरत मुझे दुवी शादी कर होगो जी को ज़ोहर சொல்லிட்டு தான் வரார். நானும் ஒன்று வேடிக்கை காமெடியாக பேசுவோம், மனம் விட்டு சொல்லிட்டு தான் வராரு. 10 நிமிஷம் கூட அகல மூத்தா போயிட்டார். சொல்ல முடியுமா நம்ம எந்த பொத்துல எந்த பாம்பு இருக்கு அப்படின்னு? அல்லாஹ்வுக்கு சொந்தமாயிட்டார். எங்க? உஸுவோட பள்ளிவாசல்ல தொழுகையுடைய நிலைமையில. சுப்ஹானல்லாஹ். யாரையுமே தப்பா மதிப்பு போடாதீங்க பாய், யாரையுமே தப்பா மதிப்பு போடாதீங்க. நான் தான் அறிவாளி அவள முட்டாள் அப்படின்னு இல்லை. அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் யார் என்ன அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல அல்லாஹ் எப்படி அவன் ஸ்தானத்துல வச்சிருக்கிறான் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல யாருடைய அல்லாஹ்வுடைய நிகால யாருடைய அந்தஸ்து என்ன உங்களுக்கு எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். பெரியவர்களே, ஹதீஸ்ல வருது, சாதாரண ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹ் தஆலா எப்ப மௌத் கொடுப்பான் தெரியுங்களா? நல்ல ஒரு நிலைமையில கொடுப்பான். நல்ல ஒரு நாள்ல ஜும்மா எடுத்துக்கங்க, இல்ல யௌமே ஆஷுரா, ரம்ஜான் மாசம், இது மாதிரி. இது வந்து பொதுவா, நான் பொதுவான ஹதீஸ் சொல்றேன். ஆனா யௌமே ஆஷுராவுடைய தினத்தை தெரிந்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சிறப்பை கொடுத்தான் அல்லாஹ். அவர் இறந்ததுனால தான் யௌமே ஆஷுரான்னு சிறப்பு கிடையாது. அல்லாஹ் தெரிஞ்சுக்கணும்.
அவரு கர்பலால இறந்ததுனால தான் யௌமே ஆஷுராவுக்கு முஹர்ரம் 10க்கு சிறப்பு அப்படிங்கிறது தப்பு. ஏன் அப்படின்னா யௌமே ஆஷுராவுடைய சிறப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வரத்துக்கு முன்னாடி இருந்தே மக்கால அதை கொண்டாடிட்டு இருந்தாங்க அவங்க வரத்துக்கு முன்னாடி இருந்தே. அப்ப யௌமே ஆஷுராவுடைய முஹர்ரம் 10ல தான் கர்பலாவிலே ஹஜரத்தே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட தினத்தை அல்லாஹ் அந்த சிறப்பான நாளிலே அவருக்கு அந்த நசீபாக்கணும். இதுதான் உண்மை. நாள் சிறப்பான நாள்ல தான் அவங்களுக்கு மௌத்த கொடுத்தான், ஷஹாதத்தை கொடுத்தான். அவரு ஷஹாதத் ஆனதுனால அந்த நாளுக்கு சிறப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. பெரியன்பர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க யௌமே ஆஷுராவுடைய கண்ணியம் சிறப்பு நான் பிறப்பதற்கு முன்பு இருந்தது. இது யௌமே ஆஷுராவுடைய காரணம். 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய பெரிய வெற்றியை கொடுத்தான். அதனால யௌமே ஆஷுரா அப்படின்னு வைக்கப்பட்டது. ஹஜரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அத அல்லாஹ் தஆலா யௌமே ஆஷுராவுடைய தினத்தை தேர்ந்தெடுத்து என்னுடைய ஹபீபுடைய நவாசா இந்த சிறப்பான நாள்ல தான் அவரு ஷஹீதாகணும் அப்படிங்கிற அம்சத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஹஸரத்தே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகின்றார்கள், உலகத்திலேயே நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வம்சத்திலேயே ரொம்பவும் மஸ்லூம் அநியாயமான முறையிலே முழு வம்சத்தை அழித்தது ஹஸரத்தே அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சம் தான். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, 3 தலைமுறை 4 தலைமுறை கர்பலாவிலேயே போயிட்டாங்க. பாபுஜி பாய், 3 தலைமுறை 4 தலைமுறை குழந்தைங்க கர்பலாவிலேயே துண்டாயிட்டாங்க. எந்த நபிமார்கள், எந்த ரசூல்கள், எந்த சஹாபாவுடைய வம்சமும் அப்படி கிடையாது. ஆனா ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சம் மட்டும் 4 வம்சம் சுமார் கர்பலாவிலே துண்டுகளாக இழந்துட்டாங்க. இதை விட ஒரு பயங்கரமான ஒரு அநியாயம் உலகத்தில் இல்லை. தீனுக்காக வேண்டி அவ்வளவு பாடுபட்டாங்க. தீனுக்காக வேண்டி தன்னுடைய 4 தலைமுறையே இழந்து நின்னாங்க. அல்லாஹ் அக்பர். 4 தலைமுறை தீனுக்காக வேண்டியே இழந்து நின்னாங்க. யாரு? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா. சொன்னா வேலை எங்கே போயிட்டு இருக்கும், மேட்ரு என்னால வேண்டாம். இப்ப யௌமே ஆஷுராவுடைய 10 தினம் என்ன அப்படிங்கறது காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? 10 நபிமார்களுக்கு கொடுத்த வெற்றியினால தான் யௌமே ஆஷுரா. இப்ப இந்த யௌமே ஆஷுரா நம்ம என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ். நம்ம ஆளுங்க கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம். क्या मुतली साहब, हम ना को क्या करो बोल को शरीयत माता की वो हम करेंगे नहीं, क्या करना नहीं बोलते वो हम करेंगे இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? நான் பொதுவாக சொல்றேன். அது மாதிரி இந்த யௌமே ஆஷுரா நம்ம என்ன செய்யணும்? 12 விஷயம் செய்யணும் मुतली साहब. 12 चीजें अमल करेंगे कि इंशाअल्लाह 12 चीजें करना भाई. என்னன்னா முதல்ல நோன்பு வைக்கணும். சுப்ஹானல்லாஹ். रोजा रखना भाई. यौमे आशुरा के दिन रोजा रखना है. अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, मन साम यौमुल आशुरा कफ्फारतुन मिन क़ब्ल तासीम. रवाहुल बुखारी. अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, जो आदमी यौमे आशुरा के दिन एक रोजा रखेगा, अल्लाह उसके आने वाले, पिछले नहीं, मिन क़ब्ल आने वाले गुनाहों का कफ्फारा कर देगा. अल्लाह अकबर. பாவம் மீன் செய்யல பாய். ஒரு வருஷம் செய்ய சொல்ல முடியுமா? நான் இந்த டேட்ல தான் பாவம் செய்ய சொல்ல முடியுமா? யாராவது பாவமே செய்யல பாபுஜி பாய். ஆனா அல்லாஹ் சொல்றான், என்ன அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, ஒரு மனிதன் யௌமே ஆஷுராவுடைய ஒரு நோன்பு வச்சா ஒரு ஆண்டு, வரக்கூடிய ஒரு ஆண்டு, மின் கப்லி தாசீம், வரக்கூடிய ஒரு ஆண்டினுடைய பாவத்தின் பிரதி, அதாவது கஃபாராவாக, பரிகாரமாக இந்த ஒரு நோன்பை அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். அல்லாஹ் அக்பர். பிந்தைய பாவம் இல்ல, வரக்கூடிய முந்தைய பாவத்துக்கு சொல்றாங்க அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க. மின் கப்லி, வரக்கூடிய பாவம், செய்யக்கூடிய பாவம், இதுக்கு கஃபாரா, பரிகாரமாக இந்த ஒரு நோன்பை அல்லாஹ் ஆக்கி விடுவான். சரி, ஒரு நோன்பு வச்சா போதுமா? பெரிய ஒரு நோன்பு வைக்கிறது சுன்னத்து. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வகாலஃபுல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்கு மாறு செய்யுங்க. எப்படி ஜி? ஹஜரத் அபூபக்கர் கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், மதீனாவுக்கு வந்தாங்க, மதீனா வாசிகளும் நோன்பு வைக்கிறாங்க ஆஷுராவோட தினத்துல, நாமளும் நோன்பு வைக்கிறோம், 2 பேருமே ஒத்து போறோமே. அப்படிங்கும்போது பெருமா சொன்னாங்க, அடுத்த வருஷம் நான் உயிரோட இருந்தா 9வது நோன்பு, அதாவது யௌமே ஆஷுராவுக்கு முன்னாடி 9 முஹர்ரமுடைய 9க்கும் நோன்பு வைப்பேன், யௌமே ஆஷுரா 10க்கும் நோன்பு வைப்பேன், 2 நோன்பு வைப்பேன். ஏன்?
குஃபார் முஷ்ரிக்குகளுக்கு மாறு செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மறு வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அதனால முஹத்திஸீன்க சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க, ஆனா வைக்க முடியல. உம்மத்து சமுதாயம் நாம செய்யலினா அவருக்கு பதிலா யார் செய்யறது? அதனால 2 நோன்பு வைக்கிறது சுன்னத்து. அல்லாஹ் அக்பர். சனிக்கிழமை நாளைக்கு, நாளைக்கு 2 நோன்பு. இல்ல நாளைக்கு வைக்க முடியல, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை 9, 10 முஹர்ரம் அல்லது 10, 11 2 நோன்பு வைக்கிறது சுன்னத்து. ஆனா 2 வைக்க முடியல பாய், குறைஞ்சபட்சம் 1ஆவது வைக்கலாம் இல்ல. मुहर्रम यौम आशुरा सेठ भाई इतवार के दिन एक रोजा भी कम से कम रखेंगे ना भाई. अल्लाह अकबर. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கூத்தாடிகளுடைய விஷயத்தெல்லாம் தலைவரை என்ன செய்யறோம், பின்பற்றோம். தளபதி அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படின்னு ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ், அது இது சக்கராத்து. அந்த கூத்தாடி எப்படி நடக்கிறானோ அது மாதிரி இவன் நடக்கிறான். பெரிய நண்பர்களே, நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தான், 2 பக்கமும் சொட்டை. அவனுக்கு நல்லா இருக்கும், நமக்கு தான் சொட்டை விழுந்து போச்சு, அவனுக்கு சொட்டை இல்லை. அவன் எடுத்து என்ன செஞ்சுக்கிட்டான்னா பிளேடில் இப்படி செஞ்சுக்கிட்டான். ஏன்டா நல்லா இருக்கிற முடியை குரங்கு மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறேன்னா रजनी स्टाइल அப்படிங்கிறான். नौजुबिल्ला सकरात पुरुषा शैतान रजनी स्टाइल बोलता भाई. वो डोला को ये 2 कुदन भी क्या करता, छोटा रंगा करता है. इसलिए इन्हें क्या करता, उठा के इसका अच्छा ऐसा बाला हुआ बांदरा जैसा बना लिया. कीरा को तो रजनी स्टाइल कहता है. என்னைக்காவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டைலை பின்பற்றி இருக்கிறோமா? முகமது अली भाई हमारे तलमुरे क्या मुतली साहब हमारे तलमुरे கூத்தாடியாं को क्या करते हैं, ஸ்டைலா பின்பற்றினா என்னைக்காவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான லிபாஸ், சுன்னத்தான வழிமுறை என்னைக்காவது நம்ம பின்பற்றி இருக்கிறோமா? என்னைக்காவது ரசிகர் நம்ம சொல்லி இருக்கிறோமா? இல்ல. எக்கமா இருக்கு. दाढ़ी कीरा रखयानी जोरू रखने को बोलती, कीरा जोरू रखने को बोलती. ओसो देखो तो सूरत ही अच्छा नहीं, ओसो नको जी दाढ़ी मुंडा है तो नजदीका नहीं तो आनको. नौजुबिल्ला. कैसा मुसलमान भाई ने भाई, मुसलमान का दुश्मन मुसलमान भाई, हिंदू नहीं, गैर मुस्लिम नहीं. मुसलमान का दुश्मन मुसलमान है. பெரியந்தர்களே, என்னைக்காவது அப்படி செஞ்சிருக்கோமா ஜி? பெருமானார் எப்படி தொப்பி போட்டாங்க, அங்க எப்படி தாடி வச்சாங்க, எப்படி ஜுப்பா போட்டாங்க, எப்படி நடந்தாங்க, எப்படி உட்கார்ந்தாங்க, அட பாய் எல்லாமே இருக்குது பாய். ஷமாயிலே திர்மிதிங்கிற கிதாபு பெருமானாருடைய நடை உடை பாவனை இதுதாங்க அந்த கிதாபு. ஹதீஸ் கிதாபு எதையுமே விட்டு வைக்கல. சஹாபாக்கள் எப்படி பேசுவாங்க, எப்படி சிரிப்பாங்க, எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிருக்கிறான். ஆனா நாம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன் பாய்? வெக்கமா இருக்கு. கூத்தாடி உஸ்கா கரிங்க ஹமே நௌசுபில்லா. அதனால அந்த 9வது நோன்பு கூட முடியல, விடுங்க. 10வது ஒரு நோம்பாவது வைக்கலாம் இல்ல. நேரமாவது கடைசியா அந்த 12 விஷயத்தை சுருக்கமா சொல்லி முடிச்சிடலாம். முதல்ல என்ன பாய், ஆஷுரா நோன்பு வைக்கணும். ஹஜ்ஜிக்கு இன்ஷா அல்லாஹ் முஹர்ரமுடைய ஞாயிற்றுக்கிழமை நான் இன்ஷா அல்லாஹ் சஹர் இஃப்தார் நேரம்னு சொல்றேன். முஹர்ரமுடைய நோன்பு வைக்கணும் 1, ஆஷுராவுடைய நோன்பு 2வது நல்லா செலவு செய்யணும். மனைவி மக்களுக்கு சமையல் பிரியாணி पका होता है अभी तकसीर नहीं. அதுக்குன்னு हदीस में आता, जो आदमी मुहर्रम के यौम आशुरा के दिन दिल खोल कर खर्च करता है अपनी बीवी बच्चों के लिए, अल्लाह साल भर उसे बरकत देता है, उससे असर हटता है. यार यौम आशुरा मुहर्रम उடைய 10ஆம் தினத்திலே மனைவி மக்கள் மேல கஞ்சத்தனம் செய்யாம விசாலமா செலவு செய்றாங்களோ, வருஷம் முழுக்க வருடம் முழுக்க அல்லாஹ் தஆலா அவங்கள வளமா வைப்பான், बरकता வைப்பான். அதனால जोरू बोलती मोहम्मद अली भाई, जोरू बोलती ये हजरत खर्चा करे, बोले चलो जी सिनेमा को जाकर यहाँ शाम को उस ऐसा खर्चा करना कीजिए हक भाई. जोरू सिनेमा को बुलाती जाकर यहाँ खर्च करना जायज़ की भाई, पक्का हराम साली भाई सुसा करना नहीं. இப்போலாம் சினிமா தேட்டருக்கு யாரும் போகிறதில்ல, ஏன்னா செல்ஃபோன்லேயே இருக்குது எல்லாமே. எல்லா சக்கராத்து கைக்கே வந்துருச்சு. சினிமா தேட்டருக்கெல்லாம் காற்று வாங்கி ஓடிட்டு இருக்கிறான். ஏன்? எல்லாம் செல்ஃபோன்லேயே வந்துருச்சு பாய். நாளைக்கு படம் ரிலீஸ்னா இன்றைக்கே வந்துடும். நௌசுபில்லா. ஏன் பாய், டைரக்டருக்கும் மாலும் என்ன மாலும். பெரியவர்களே, அது மாதிரி ஷரீயத்துல முஹர்ரமுடைய 10ஆம் தினத்துல மனைவி மக்கள் மேல விசாலமா செலவு செய்யணும். ஹலாலான முறையில, ஹராமான முறையில கிடையாது. நல்லா சமைங்க, நீங்களும் சாப்பிடுங்க, இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு கொடுங்க. ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் எத்தீமான பிள்ளையுடைய தலையில கையை வைக்கிறான், ரஹம் தில் கே சாத், மனசு இலகுதலோட இறக்க குணத்தோட, அந்த எத்தீமுடைய தலைமுடியில எவ்வளவு இருக்குதோ தலையில அவ்வளவு நன்மை உனக்கு கிடைக்கும். தலை வைக்கிறது சும்மா கூப்பிட்டு அப்படி தலை நீங்கிறது கிடையாது, அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும். சுப்ஹானல்லாஹ். नाम को बुलाकर सर निको जारे जलाम सलाम अलैकुम वैसा नहीं, कुछ गरीबों को देना है. यतीमान பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும். அப்ப தர்மம் செய்யணும், நோன்பு வைக்கணும், தன்னுடைய குடும்பத்தில் நல்ல அதிகமா செலவு செய்யணும். 10வது முஹர்ரம் 10ல நான் சொல்றது. 2வது குளிக்கணும்.
குளிக்கிற சுன்னத்து, சுர்மா இட வேண்டும் சுன்னத்து. பெரியன்பர்களே, நான் இந்த ஹதீஸை சொல்றதுல கௌரவப்படுறேன், பெருமைப்படுறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் நாமக்கலுக்கு வந்து ஆரம்பத்தில் எனக்கு செட் ஆகல. என் உடம்பு ஹீட்டான உடம்பு, நாமக்கலும் ரொம்ப ஹீட்டு. அதனாலதான் மக்கள் இங்க ரொம்ப ஹீட்டாவே இருக்கிறாங்க. நான் வந்து ஆரம்பத்தில் எனக்கு புரியல, பாபுஜி அம்மஜமான ஹோதா, ஏன்டா நாமக்கல் மக்கள் எப்பயுமே ஒரு பிபி மாதிரி ஒரு சுறுசுறுப்பாவே ரொம்ப ஒரு டடார் புட்டார் பார்க்கறதுக்கே ரொம்ப கரம் மிஜாஸா இருக்கிறாங்களே அப்படின்னு இப்பதான் தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா இந்த ஊருடைய கிளைமேட்டு கரமான மிஜாஸ். மழை வேற நடுவில் இருக்குது, ஊருக்கு நடுவில், ஓரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நடு உச்சி முச்சந்தையில் இருக்குது. அந்த ஹீட்டுனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கிறாங்க. நம்மளும் ஹீட் ஆகிட்டோம். இப்போ இன்னும் பழகி போச்சே, 20 வருஷமா தண்ணி எட்டாவது குடிக்கிறோம். நாமளும் இருந்து என்னாச்சு, பூவோட சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி நாமளும் நாமக்கல் மாதிரி சங்கிகிரியே கிடையாது. இப்போ நாமக்கல்கார மாதிரி ஆகிட்டோம் நம்ம. இப்போ எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது ஏன் தான் நாமக்கல்காரங்க இவ்வளோ ஹீட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு. உண்மையான விஷயம்தான். ஹீட்டான ஊர், ஹீட்டான மிஜாஸ். சரி அன்பர்களே, அப்ப நான் வந்து இந்த ஊருக்கு வந்து கண்ணில் வீங்கி போயிடும், அடிக்கடி அஞ்சினி வரும். நான் இந்த ஹதீஸ் படிச்ச உடனே சுருமா இட்டேன். யௌமே ஆஷுரா அன்னைக்கு சுருமா விட்டேன். பெரியவர்களே, 1 வருஷம் ஆனால் கூட கண்ணுல வலி வராதுஜி. சுபஹான் அல்லாஹ். முத்தலிசா, நான் அனுபவபூர்வமா முசல்லால நின்று சொல்றேன், போய் சொல்லல. சுருமா யௌமே ஆஷுரா முஹர்ரம் 10க்கு சுருமா இட்டேன். 1 வருஷம் வரைக்கும் என் கண்ணு வலியே வரல. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டேன். வருஷம் வைக்க அல்லாவுடைய கிட்ட இப்போ வரதே கிடையாது. அதனால பெரியவர்களே, எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நீங்க அனுபவிச்சு பாருங்க. குர்ஆன் ஹதீஸ் பொய்யாகாது பாய், பொய்யாகாது. அப்ப முஹர்ரமுடைய 10 அன்னைக்கு நோன்பு வைங்க, நல்லா செலவு செய்யுங்க, குடும்பத்துக்கு மக்களுக்கு இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு தர்மங்கள் செய்யுங்க, யதீமான பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில குளிங்க, நல்ல துணிகள் போடுங்க, சுர்மா இடுங்க. அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில யார் யார் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்களோ அவங்களை சென்று அல்லாஹ்வுடைய கிருபையில இயாதத்துல் மரீஸ், நோய் விசாரிங்க. எதிரியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையில கை கொடுத்தவங்க என்ன செய்யுங்க, முசாஃபா செய்யுங்க. அஃஷூல் பைனகுமுஸ் ஸலாம், ஸலாத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்புங்க. இது மாதிரி 12 விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரமுடைய 10வது தினத்துல செஞ்சீங்க அப்படின்னா நீங்க வளமான வாழ்க்கை வாழலாம் என்பதாக சொல்லியிருக்கிறார். அதனால பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை யௌமே ஆஷுரா முஹர்ரமுடைய 10வது தினம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக இஃப்தாருடைய ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். வருஷம் செய்யறதா நம்ம ஷபே பராத்லி செய்வோம், ஆஷுராலி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம பள்ளிவாசுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் யார் யார் நோம்பு எல்லாமே வைப்போம் இன்ஷா அல்லாஹ், இல்லைங்களா? எல்லா நோம்பாளிகளுக்காக வேண்டி பள்ளிவாசல் ஆண்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில இஃப்தாருடைய நோன்பு திறப்பதுடைய ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் இந்த 12 விஷயங்களை யௌமே ஆஷுரா முஹர்ரமுடைய 10வது தினத்தில் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.